தொண்டாமுத்தூர் தொகுதி ஆளுங்கட்சியான திமுக உங்களை பார்க்கறதுக்கே எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க? மற்றவங்க யாரும் உள்ளே வந்தால் அவங்க பிரச்சனை தெரிஞ்சிருப்போம், தெரியக்கூடாதுங்கிற நோக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு எப்போவும் நல்லது பண்ண மாட்டாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு கண்ணை மறைக்கிறதுக்காக காசு கொடுத்து ஓட்ட வாங்குறாங்க, இல்லாட்டி இலவசத்தை சொல்லி ஓட்ட வாங்குறாங்க. இந்த தடவை 3000 ரூபாய் பணம் கொடுத்தவங்க ஏன் போன தடவை கொடுக்கல? நீங்கள் நினைக்கிற மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறது எங்கள் கட்சியில் மட்டும்தான். திருநங்கை வரைக்கும் வேட்பாளராக நிறுத்தியிருக்கோம். எங்கள் கட்சியில் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பழங்குடி மக்கள் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஜாதி மதம் எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க, எல்லா மதத்துலையும் இருக்காங்க. சிறுவாணி டேம் அதுக்கு அடியில் தான் அந்த கிராமங்கள்லாம் இருக்குது. அங்கேருந்து அந்த ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து வர கழிவு நீர் தான் வந்து அங்கே இருக்க மக்கள் குடிச்சிட்ருக்காங்க. அங்கே அவங்களுக்கு இருக்க பெரிய பாதிப்பு அதுதான். அது அவங்களே நேரடியாக எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த காணொலி வரைக்கும் இருக்குது. திருப்பரங்குன்றம் கோவிலை வந்து நாங்கள் அடுத்த அயோத்தியா மாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி கேட்க போகிறப்ப நீங்கள் எப்பவும் போடுற மீட்டிங்கில் இதையும் அப்படியே சேர்ந்து பேசிக்கோங்க, அது எதுக்கு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி மீட்டிங் தேவையா அப்படின்னாங்க. எங்களை போராட்டம் பண்ணுறக்கே விடுறது இல்லைங்கண்ணா. அப்போ நீங்கள் எப்படி நாங்கள் நல்லவங்க கெட்டவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊடகங்களும் காமிக்கிறது இல்லை. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியின் தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளர் ரஜபுனிஷா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் மூத்த உறுப்பினர், மதிப்புக்குரிய மாமா அப்துல் வஹாப் அவர்களோட மருமகள், புதுமுகமாக அரசியலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய குடும்பம், உங்கள் மாமனார், உங்களுடைய கணவர், உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அவர் மாமனார் வந்து அரசியலில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறனால அவருக்கு தெரியாமல் தேர்வெடுக்கப்பட்டது தான். அதனால ஆனால் எப்படி இருந்தாலும் அவர் வந்து இதில் முழு ஆதரவாக இருக்கார். அவர் ஆதரவாக இருக்கிறனால யாருமே அதற்கு வந்து மெயினான எதிர்ப்பு யாரும் தெரிவிக்கிறது இல்லை. பூந்து வீடை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்காரு, அவருக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. அதனால அவரும் மெயினான ஆதரவு கொடுக்குறாரு. அவர் தான் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால மற்ற யாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து எனக்கு பிடிச்சது தான் எல்லாமே, நான் சொல்கிறதா எல்லாமே நடக்கும். அப்படிங்கும்போது எனக்கு இந்த சுதந்திரம், நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு வந்து ஒரு ஓட் போடுறதே ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா நினைக்கிற பொண்ணு நான். அப்படி இருக்கும்போது எனக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்சி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அதனால எங்கள் வீட்லேயும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. இவங்க சைடு அவர் ஆல்ரெடி அரசியலில் இருக்கிறனால அவருக்கு வந்து ரொம்பவே ஒரு ஈடுபாடோட எல்லாமே பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இது முழு மனசோட எனக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாரும் வந்து இது வரைக்கும் எந்த ஆப்போசிட் பண்ணல. பொதுவாக வந்து பெண்களே வந்து அரசியல் களத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ரேராக தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு இஸ்லாமியர் பெண்ணாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. அரசியல் களத்தில் பெரிய பெரிய கட்சிகள், பாரம்பரியமாக இருக்கிற திமுகவினுடைய பெரிய தலைகள், அனுபவமிக்க வேட்பாளர்கள், அதிமுக கூட்டணியில் இருக்கிற அனுபவமிக்க வேட்பாளர்கள், இவங்களுக்கு மத்தியில் நீங்கள் புதுமுகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? இதில் பயப்படுறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈக்குவல் அந்த மாதிரிங்கிற ஒரு கேரக்டர் தானா. ஸோ அதனால் எனக்கு வந்து முஸ்லீம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நான் வந்து எப்பவும் தள்ளப்பட்டதும் இல்லை. எனக்கும் அது பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் என்ன அந்த மாதிரி தள்ளப்பட விடலை. என்னோட விருப்பம் தான் எல்லாமே. அதனால வந்து எனக்கு பயம்னு எதுவுமே வந்து அந்த மாதிரி இல்லை. யார் எது சொன்னாலும் பேசினா நானும் திருப்பி பேசுவேன் அப்படிங்கிற கேரக்டர் தான். இதை வந்து அவங்க பெரியவங்க, அவங்களுக்காக நம்ம பயந்து நிற்கணும் அந்த மாதிரி கிடையாது. இது சமுதாயம், அப்படி சோஷியல், இது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு விஷயம்னால நான் அது கண்டிப்பாக பண்ணுவேன். மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து போகிறீங்க இல்லையா, போகும்போது மக்கள் ஒரு பெண் வேட்பாளராக உங்களை எப்படி பார்க்குறாங்க? பெண் வேட்பாளருங்கிறது வந்து ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் பாதிக்கு பாதின்னு சொல்லிட்டு 117 வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. வேற எந்த கட்சியிலையும் அது கிடையாது. பெண் வேட்பாளருங்கிற போது புதுதான். அதுவும் இப்போ நிறைய பக்கம் பழகிக்கிட்டாங்க. நிறைய பக்கம் வேட்பாளர்கள் வரனால மக்கள் அது பெருசா ஒன்றும் நடந்துக்கிறது இல்லை. அது வந்து மோஸ்ட்லி பழகிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிறது இல்லை. புரியுது. நீங்க வந்து இப்போ தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கு இந்த சோழன் சொல்வீச்சு வலையொலி மூலமாக சொல்ல விரும்புகிற செய்தி என்ன தங்கச்சி?
தொண்டாமுத்தூர் தொகுதி நான் சொல்ல விரும்புகிற செய்தி ஒன்று தான். நீங்கள் இத்தனை வருஷம் வாக்களிச்சிட்டீங்க. 50 வருஷ காலகட்டம் ஆயிடுச்சு. திமுக அதிமுகன்னு மாற்றி மாற்றி வாக்களிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை மாற்று அரசியல் விரும்பி பாருங்கள். மாற்று அரசியல்னு நாம் தமிழர் கட்சி இதை மட்டும்தான் இருக்குது. மித்த கட்சிகள் இருக்குது, எல்லாம் கூட்டணியில் இருக்குது. கூட்டணி போனவங்க உங்களை என்றைக்கும் காப்பாற்ற மாட்டாங்க. அவங்களே காசு வாங்கிட்டு கூட்டணிக்கு தான் போயிருக்காங்க. நீ உங்கள் மனசை தொட்டு எல்லாரும் மனசார தயவு செஞ்சு சிந்திச்சு யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு கட்சியுமே 15 காலகட்டத்துக்கு மேலாச்சு. இவ்வளோ ஆண்டுகள் ஆகியும் தனித்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, திருப்பி வருவோன்னு யாரும் இத்தனை வருஷம் நின்னதில்லை. நாங்கள் மட்டும் தான் நின்றுருக்கோம். அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் தனியாக போட்டிடுறது நாங்கள் மட்டும்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறது எங்கள் கட்சியில் மட்டும்தான். திருநங்கை வரைக்கும் வேட்பாளராக நிறுத்தியிருக்கோம். எல்லா ஜாதி மதம் யாரையும் பார்க்காம எங்கள் கட்சியில் வேட்பாளராக இருக்க அனைத்து பேரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பழங்குடி மக்கள் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஜாதி மதம் எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க, எல்லா மதத்துலையும் இருக்காங்க. அது எல்லாமே கலந்து தான் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. எல்லா வகையிலும் சிந்திச்சு யோசித்து கண்டிப்பாக வாக்களிங்க. தொண்டாமுத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போது எம்எல்ஏவாக எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்கிறாரு. அவர் எத்தனை இடத்துக்கு வராங்க எங்கன்னா ஏதாவது திருமணம் நடந்துச்சுன்னா கூப்பிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வராரு, எல்லா இதுக்கும் வராரு. அவரோட கோட்டையாக தான் இருக்குது தொண்டாமுத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும். போன எலெக்ஷன் இப்போ கோவை மாவட்டம் 10 தொகுதியிலுமே திமுக வெற்றி பெறலை. இந்த தடவை எப்படியாவது வெற்றி பெறணும்னு எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. பாதி சிட்டி சேர்ந்த இடமா இருக்குது, பாதி வில்லேஜ் ஏரியா அந்த மாதிரி தான் இருக்குது தொண்டாமுத்தூர் தொகுதி. இதில் வில்லேஜ் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த சோஷியல் மீடியாஸ் இந்த இதெல்லாம் இருக்காது, விழிப்புணர்வு இருக்காது. நாங்கள் நேரடியாக உங்ககிட்ட வாக்கு கேட்போம். உங்கள் பிரச்சனை, நீங்கள் நிறையா பிரச்சனைகள் நான் வந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க, அது எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் நிறைவு செய்வோம். இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்களே சொல்லியிருக்கீங்க, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தும் இதாகலை. உங்கள் எம்எல்ஏக்கு உங்கள் பிரச்சனையை தெரியாதா கேட்குறேன். எங்களுக்கு தெரியும் போது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் சரியாகலை? நீங்கள் சொன்ன தெருநாய்க்கள் பிரச்சனையிலேருந்து தண்ணீர் பிரச்சனை இருக்குது, பால பிரச்சனை இருக்குது, குப்பைகள் கொட்டுறது, கழிவு நீர், கழிவறை இல்லாத பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருந்துமே தெருவிளக்குகள், ரோடு, சாலை வசதி சரியாக இல்லை, குண்டுங்குலையமாக இருக்குது. இத்தனை இருந்துமே இப்போ வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே சரியாகல. உங்கள் எம்எல்ஏக்கு தெரியாமையா இருக்கும். இதையும் தாண்டி உங்களை பார்க்கறதுக்கு கூட விட அனுமதிக்காத ஒரு ஆட்சியும் கட்சியும் உங்ககிட்ட இருக்குது. எம்எல்ஏ இருக்கவர் அதிமுக, அந்த கட்சியும் அப்படி தான் இருக்குது. ஆளுங்கட்சியுமான திமுக உங்களை பார்க்கறதுக்கே எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க? நல்லதோ கெட்டதோ அவங்க தான் உங்களுக்கு பண்ணணுங்கிற முடிவில் இருக்காங்க. மற்றவங்க யாரும் உள்ளே வந்தால் அவங்க பிரச்சனை தெரிஞ்சிருமோ, தெரியக்கூடாதுங்கிற நோக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு எப்போவும் நல்லது பண்ண மாட்டாங்க. அப்போதைக்கு உங்களுக்கு கண்ணை மறைக்கிறதுக்காக காசு கொடுத்து ஓட்ட வாங்குறாங்க, இல்லாட்டி இலவசத்தை சொல்லி ஓட்ட வாங்குறாங்க. இந்த தடவை 3000 ரூபாய் பணம் கொடுத்தவங்க ஏன் போன தடவை கொடுக்கல? அதெல்லாம் ஆட்சிக்காக தான் கொடுப்பாங்க. லேப்டாப்பில் கருணாநிதி ஃபோட்டோ போட்டு விட்டால் ஃபேமிலி ஃபோட்டோவே பிரிண்ட் பண்ணி அடிச்சிடுவாங்க, அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி வேணுமான பலமுறை சிந்திச்சு பாருங்கள். அதையும் மீறி சில பேர் எங்களுக்கு நினைக்கலாம், நாங்களே கஷ்டத்தில் இருக்கப்போ அந்த ஓட்டப்போ வர காசு தான், அதை கூட நாங்கள் விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டைரெக்டாகவே சொல்கிறேங்க. என்னோடய கருத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்களா வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு போடுறது உங்கள் உரிமை. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ வாங்குங்க. மாற்றி போட்டு கொடுப்பாங்க ரெண்டு பக்கமும். ஒரு பக்கம் தங்கம் வரைக்கும் கொடுக்குறாங்க, தங்கம் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் வெள்ளி கொலுசு கொடுக்குறாங்க. இது போன தடவையே நடந்தது, இந்த தடவை நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக அதுவும் நடக்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் மனசார யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு வாக்களிங்க. வட இந்தியர்கள் பார்த்து ஏகப்பட்ட பேர் பயப்படுறீங்க. பொண்ணுங்களை வச்சுட்டு தாட்ட முடியல, குழந்தைங்களை வச்சுட்டு இருக்க முடியல, குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, பொண்ணுங்களை கடத்திட்டு போயிடுவாங்களோ. இதெல்லாம் எங்கள் கட்சி வந்தால் கண்டிப்பாக மாறும். நாங்கள் இங்கேருந்து இருக்காங்களோ போகிறாங்களோ அவங்களோட எல்லை தாண்டி கண்டிப்பாக வர விட மாட்டோம். அவங்க இருந்துட்டு போதும். நம்ம நாட்டில் இருக்கவங்க மற்ற பக்கம் போய் எப்படி, மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க இங்கே எப்படி இருக்காங்களோ அவங்களோட லிமிட்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி நாங்கள் விட மாட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு எங்கள் கட்சி தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. இதை நீங்கள் எல்லா வகையிலும் சிந்திச்சு பார்க்கலாம். நாங்கள் எல்லா விதத்துலையும் உங்கள் கூட இருந்திருக்கோம், எல்லா பிரச்சனைகளுக்காகவும் கூட இருந்திருக்கோம். நீங்கள் மாற்று அரசியல் தயவு செஞ்சு தாவேக்காவை மட்டும் யோசிச்சிடாதீங்க. அவர் தீய சக்தின்னு திமுகவை பேசுகிற ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. திருப்பரங்குன்றம் கோவிலை நாங்கள் அடுத்த அயோத்தியா மாற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் பேச போனோம், ஆனால் எங்களுக்கு கூட அனுமதி கொடுக்கல. நீங்கள் பேசுகிறப்போ அதை பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி கேட்க போகிறப்ப, நீங்கள் எப்பவும் போடுற மீட்டிங்கில் இதையும் அப்படியே சேர்ந்து பேசிக்கோங்க, அது எதுக்கு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி மீட்டிங் தேவையா அப்படிங்கிறாங்க. எங்களை போராட்டம் பண்ணுறக்கே விடுறது இல்லைங்க. அப்போ நீங்கள் எப்படி நாங்கள் நல்லவங்க கெட்டவங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊடகங்களும் காமிக்கிறது இல்லை.
எல்லாரும் சும்மா நாங்கள் அவங்களுக்கு போட்டோம் இவங்களுக்கு போட்டோம் இதுக்காக இது வரணும், அதிமுகக்காக திமுக வரணும்னு இஸ்லாமியர்கள் எப்போ யோசிக்காதீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்கள் முயற்சி எடுக்கிறோம், நாங்கள் ஓட்டு பண்ணுறோம். உங்கள் மனசை தொட்டு என்ன நடக்கும், இனி வர்ற சமூகம் வாழ்க்கை இது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போவே தண்ணி பிரச்சனை வந்துருச்சு, பாதி இடத்துக்கு மேலே ட்ரையாக இருக்குது, மழையை வெட்டுறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எந்த கட்சி வந்தால் இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும்? நீங்கள் சாதாரணமாக மழை தானே மரம்னால என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினைக்க வேணாம். அதுதான் நமக்கு இருக்கிறதுலேயே முக்கியம். அது இல்லாட்டி மழை வராது, தண்ணி வராது, எதுவுமே இல்லை. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சில பேர் அப்பவும் சொல்கிறீங்க, இவங்க கட்சி என்ன பைத்தியமா எல்லாத்துக்கும் மாநாடு போட்டு வச்சுட்ருக்காங்க, இவங்கெல்லாம் பைத்தியம் ஆகிட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் பைத்தியம் இல்லைங்க, எல்லாம் கரெக்டாக இல்லை இதுக்கு போடணுமோ அதுக்கு தான் போடுறோம். அதை பற்றின என்ன புரிதல் உங்களுக்கு சொல்கிறோம். படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் மரம் எவ்வளோ முக்கியம், மலை எவ்வளோ முக்கியம், கடல் எவ்வளோ முக்கியம்னு. அதையும் மக்கப் பண்ணி பாஸ் பண்ணவங்ககிட்டலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம், எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட். அது இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. இது எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா எங்கள் கட்சி தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லா பக்கத்துலேயும் மலையை வெட்டக்கூடாதுன்னு இருக்குது, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அது கிடையாது. கேரளாவில் துறைமுகம் கட்டுறதுக்கு இங்கே வெட்டி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு கூட நம்ம நாட்டில் எதிர்ப்பு இல்லை. இது எல்லாமே அழிக்கப்படணும்னா நாம் தமிழர் கட்சி வந்தால் மட்டும்தான் முடியும். சிந்திச்சு எங்கள் சின்னம் விவசாய சின்னம். நிறைய பேர் இன்னும் காமிக்கல. கடைசியாக நானே ஒரு புகார் தெரிவிச்சிருந்தேன். News7 தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னத்தவே காட்டலை. முதல்ல இருந்த அந்த நெல்கதிர் அந்த சின்னது போட்டிருந்தது, கரும்பு விவசாய சின்னத்தை காட்டுறாங்க. அது எப்போ இருந்தது, அதுக்கடுத்து மைக்கு வந்தது, ஏகப்பட்டது மாற்றி மாற்றி வந்துருச்சு. அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா எங்களுக்கான அந்த மதிப்பு ஊடகங்கள் கொடுக்கறது இல்லை. அங்கீகாரம் பெற்ற கட்சின்னு எங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது இல்லை. அதான் மூமுனை போட்டின்னு நாங்கள் எல்லா பக்கம் போடுறதே. அது என்னன்னா அதிமுக, திமுக, தாவேகாமா. அப்போ நாங்கள் 3வது அங்கீகாரம் பெற்று ஒரு சின்னத்தை வாங்கி வச்சிருக்கோம். எங்களுக்கான மதிப்பு எதுவும் இல்லை. இப்போ பழைய நியூஸ் தான் சொல்லலாம். இப்போ நியூஸில் News7 தமிழ் சேனலில் போட்டிருக்காங்க பழைய சின்னத்தை, கரும்பு விவசாய சின்னத்தை. அந்த சின்ன அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, அந்த சின்னம் தான் நினைப்பாங்க. இது மக்களுக்கு போய் சேரக்காக தான் ஊடகங்கள் ஒரு தப்பான விஷயத்தை காட்டும் போது மக்களுக்கு எப்படி போகும்? அதனால் எங்கள் சின்னம் விவசாய சின்னம். அதை தயவு செஞ்சு பார்த்து வாக்களிங்கள், தேடி பார்த்து வாக்களிங்கள். அது எங்கேயோ இருக்குது அப்படின்லாம் விட்டுறாதீங்க. தேடி பார்த்து அது எல்லாத்துக்கும் முன்னாடி தயவு செஞ்சு சிந்திச்சு எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே சரி பண்ணி கொடுப்போம். இஸ்லாமியர்கள் நீங்கள் உங்கள் பகுதியிலேருந்து கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். என்றைக்கும் இந்த விடுதலை பற்றியோ பிஜேபி பற்றியோ திமுகவும் முடிவு எடுக்காது. அது வெளியே இருந்து பேசுகிறது மட்டும்தான். அதிமுக வெளிப்படையாகவே பாஜக கூட தான் கூட்டணியில் இருக்குது. அவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இஸ்லாமியர்கள் யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்டின்ஸ்க்கும் நிறையா ஆப்போசிஷன் இருக்குது, அவங்களும் பிஜேபி இருக்குங்கனால நீங்களும் பிஜேபியை பார்த்து எதுக்கு பண்ணணும்னு பண்ணுங்கள். இளைஞர்கள் அதையும் தாண்டி தாவேக்கான்னு போகாமல் தயவு செஞ்சு நீங்களும் யோசிச்சு பாருங்கள். பெரியவங்களுக்கு புரியலைனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்னென்ன பிரச்சனை இருக்குது. இந்த வளங்கள்லாம் எவ்வளோ முக்கியம் தெரியும். கனிம வள சுரண்டம்லாம் அங்கெல்லாம் அதிகமாக நடக்குது கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகம். ஆனால் அது எல்லாமே திமுக காரங்க தான் நடக்குது. அது வெளிப்படையாகவே தெரியுது. திமுகவை சேர்ந்தவங்க தான் பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணால் மட்டும் எல்லாம் சரியாகாது, நீங்களும் அதை ஒத்துழைக்கணும். எல்லாத்தையும் தாண்டின முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு யாருக்கும் பயப்படாதீங்க. அவங்க நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நமக்கு இன்னும் எதிர்ப்பு வந்துடுமோன்னு பயந்து விஷயத்த சொல்கிறதுக்கும் பயப்படுறீங்க, வாக்களிக்கிறதுக்கும் பயப்படுறீங்க. இவங்க வந்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம இவங்களுக்கு வாக்களித்தாலும் ஒருவேளை இவங்க தானே ஆட்சிக்கு வருவாங்க, அவங்க நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த பயத்தை விட்டுட்டு எதாக இருந்தாலும் எதிர்த்து தைரியமாக பேசுங்க. எங்ககிட்டையாவது தைரியமாக சொல்லுங்கள். அந்த பயம் மட்டும் எப்போ இருக்க வேணாம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அந்த கிராமத்தை பற்றி நான் சொன்னேன். அந்த கிராமத்துக்குள்ளே எங்களை போகவே அனுமதிக்கலை. அந்த 5 கிராமம் குற்றாலம் தாண்டி அதுக்குள்ளே எங்களை அனுமதிக்கலைன்னா அங்கே யாரையுமே அனுமதிக்கிறது இல்லை. நாங்கன்னு மட்டும் இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாருமே அங்கே உள்ளே போகிறதில்ல. ஒரு thousands of questions கேட்டு தான் நம்மளை உள்ளே அனுமதிக்கிறாங்க. நாங்கள் போனதே எப்படி போனோம்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்கள தெரிஞ்சவங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க தெரிஞ்சவங்க, அவங்கள நலம் விசாரிக்க போகிறோம், அவங்க வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு தான். கட்சி கொடி இல்லை, எந்த விஷயமா எதையும் பயன்படுத்தாமல் உள்ளே போகணும், எதுவும் இல்லாமல். அப்போ தான் எங்களை உள்ளே விட்டாங்க. அதுக்கே அனுமதிக்கிறது இல்லை அந்த கிராமங்களுக்குள்ள. ஆனால் வாக்குகள் இருக்கு. தடுக்கிறது யாரு? தடுக்கிறது அன்னைக்கு நாங்கள் பார்த்த பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியாளர்கள், அந்த பொறுப்பாளர்கள் போகக்கூடாதுங்கிறாங்களா? அன்னைக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் தடுக்கிறது திமுக. ஏன் போகக்கூடாதுங்கிறாங்க? அங்கே தான் எல்லா பிரச்சனைகளும் அந்த கிராமங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இல்லை இங்கே போகக்கூடாது நீங்கள்
அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க காரணம் உள்ள நடக்கிற எதுவும் வெளியே தெரியக்கூடாது. ஈவன் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முக்காவாசி பிரச்சனை வேலுமணி அவர்களுக்கு தெரியும். அதுலேயுமே ஒரு சில பிரச்சனைகள் அந்த இடத்துக்குள்ள வேலுமணி அவர்களுக்கே தெரியாது. காரணம் உள்ள யாரும் அனுமதிக்கிறது இல்லை. அவருக்கே எலெக்ஷன் டைம்ல தான் தெரியும். அதுவுமே வந்து பெருசாக தெரியறது இல்லை. அந்த கிராம பகுதிகளில் முக்கியமாக இருக்கிற பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. அது அந்த மக்கள் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சிறுவாணி டேம் அதுக்கு அடியில் தான் அந்த கிராமங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த சிறுவாணி அணையில் அங்கிருந்து ஃபில்ட்ரு பண்ணி வர தண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே இருக்க ஏரியா எல்லாத்துக்கும் வருது. அந்த ஃபில்ட்ரு பண்ணி அதுலேருந்து வர கழிவு நீர் தான் வந்து அங்கே இருக்க மக்கள் குடிச்சிட்ருக்காங்க. அங்கே அவங்களுக்கு இருக்க பெரிய பாதிப்பு அதுதான். அது அவங்களே நேரடியாகவே எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த காணொலி வரைக்கும் இருக்குது. அவங்க சொல்கிறதே அந்த தண்ணியை தான் குடிச்சிட்ருக்காங்க. இதில் என்னென்னா அந்த தண்ணீரும் அவங்களுக்கு வந்து எல்லா வீடுகளுக்கு இருக்க மாதிரி பைப் கனெக்ஷன் கொடுத்து வர்றதில்லை. பைப் இல்லை. ஓகே. அவங்களுக்கு போர் மட்டும் கடைசியாக எம்எல்ஏ அவர் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான். சாலை வசதியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்ததா சொன்னாங்க. இதில் மழையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது சரிவு ஏற்பட்டுருது. அவங்களால அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது மழை நீரவே நாங்கள் குடிச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மக்கள். எங்களுக்கு தண்ணீர் தான் பெரிய கஷ்டம். கண்டிப்பாக சரி பண்ணிடுவோம். இது நாங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அவங்க வந்து முக்கிய பிரச்சனையாக சொல்கிறதே எங்களுக்கு வந்து தண்ணீர் தாங்க எங்களுக்கு முக்கிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அவங்க சொல்கிற இன்னொரு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் செம்மண் கலரில் அந்த தண்ணீர் வரும். மேலேருந்து ஃபில்டர் ஆகி வர்றது, மலையிலேருந்து வருது. அதே நேரத்தில் இடையில ஏதாவது வனவிலங்குகள் செத்து போய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பிளட்டு அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது. அதை வந்து நாங்கள் காய வச்சு குடிச்சிக்கிறோம். வேற வழி இல்லை எங்களுக்கு அப்படின்னா. எங்களுக்கு தண்ணி வரதில்லை, பைப்பும் இல்லை. அதே நேரத்தில் நான் போய் எடுத்துகிட்டு வரவும் எங்களால் முடியல. அந்த பகுதியே ரொம்ப இதாக இருக்குது. அதில் எப்படி அவங்க குடத்து நம்ம நார்மலாக இருக்கவங்கனாலே ஏறி நாங்கள் போயிருந்தோம். என்னால் அந்த பகுதியில் ஏற முடியல. வழுக்குது. ஒரு மண் சரிவாக இருக்குது. சைடில் எந்த சேஃப்டிஸும் இல்லை. எல்லாம் மலை. ஊட்டிக்கே நம்ம போனாலும் மலையில் நடந்து போகிறது கஷ்டம் தானே. அங்கே கூட ரோடு இருக்குது, சைடில் கம்பி போட்டுச்சு, எதுவுமே இல்லை. ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது. எங்கனாலேயே ஏற முடியல. ஆனால் வயதானவர் வரைக்கும் இருக்காங்க. அவங்க நான் இங்கே வந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இது இங்கே இல்லைன்னா மழை வரப்பெல்லாம் மழை தண்ணி தான் பிடிச்சி குடிச்சோம். செம்மண் கலரில் தண்ணி வர்றது, மிருகங்கள் அடித்து அதோட ரத்தத்துலலாம் ஒரு நேரம் வரும். எங்களுக்கு வர்றதில்லை. ஃபில்ட்ரு பண்ணி கழிவு நீர் தான் இப்போ அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அது ஒரு முக்கிய பிரச்சனை. இது கண்டிப்பாக நாங்கள் வந்தால் சரி பண்ணுவோம். இதை நாங்கள் மனு கொடுக்கறதுக்கும் இது ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். இந்த செய்தியை புரியுதுமா. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து தொண்டாமுத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் குறித்து பேசுனீங்க. உறுதியாக வந்து அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளராக உறுதியாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. எங்கள் சோழன் சொல்வீச்சு சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.